lovelies, welcome back to our channel Tamil's Lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் புலாவ் பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 11:30 போல் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் புலாவுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான கிரேவியாக நான் அன்றைக்கி சென்னா மசாலா ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நட்சத்திர பாப்பா வரத்துக்குள்ளே குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு கிச்சன் உள்ள வந்தாச்சு. 200 கிராம் சென்னா வந்து நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு இருந்தேன். நல்லா ஊறிட்டும் இருந்தது. அன்றைக்கி வெட்னஸ்டே பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா சன் மியூசிக்கில் எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை கேட்டுகிட்டே என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டுகிட்டே நம்மளோட வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி டே எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் சென்னா மசாலா செய்யறதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சென்னாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் விசில் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின அப்புறம் நம்மளோட சென்னாவை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே குக்கரில் தான் ஒயிட் புலாவ் செய்ய போகிறேன். அதுக்காக பிரியாணி ரெசிபிஸ் அண்ட் பலாவ் ரெசிபிஸ்லாம் பண்ணுறப்ப நம்மளோட வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணக்கூடாது அண்ட் ரஃப்பாகவும் கட் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சமைக்கிறப்ப பிரியாணி பலாவ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒயிட் புலாவ் செய்கிறதுக்கு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறப்ப இந்த 1 part ரெசிபி தாங்க நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பலாவ் ரெசிபிக்கு நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸில் குக் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வெளியே வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளோட ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். நான் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நட்சத்திரா ஸ்கூல் விடுற டைமும் வந்துருச்சு. ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா நான் அவளை போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நட்சத்திர பாப்பா வந்துட்டா கான்சன்ட்ரேஷன்லாம் வீடியோ மேலே இல்லாமல் அவள் மேலே போயிடும். எப்படி சமாளிக்க போகிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அன்றைக்கி அவளோட ஃப்ரெண்டும் வந்திருந்தா. 2 பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பாடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா அண்ட் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ அதை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஜூஸஸும் நிறைய குடிக்கலாம். ஒயிட் புலாவ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் புலாவ் செய்யறதுக்கு இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் வரும். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி அன்னாசிப்பூ, ஜாவத்ரி, பட்டை, லவங்கம், கிராம்பு அண்ட் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருந்த ஹோல் ஸ்பைசஸும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக நான் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் தக்காளியும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட். இதே சேம் டிட்டோ மெத்தட் தான் தேங்காய் பால் பிரியாணியும். பால் ஒரு பங்கு, தண்ணி ஒரு பங்கு சேர்த்து நம்ம தேங்காய் பால் பிரியாணியும் செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடை போன அப்புறம் நல்லா சுருண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதித்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த
பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசிலுக்கு போட்டு விட்டுடலாம். இப்போலாம் நக்ஷத்ரா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி இந்த கலர்ஸ் பண்ணுறதுல ரொம்பவே அவளுக்கு பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கலர் பண்ணிகிட்ருப்பா. அன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு டாலை வரைஞ்சி அதுக்கு குடுமிலாம் வச்சு கலரிங் பண்ணி வச்சுருந்தா. பார்க்கவே காமெடியாக இருந்தது. சூப்பராக இருக்குது பாப்பான்னு என்கரேஜ் பண்ணி அவளை அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு டீப் கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டைலில் சென்னா மசாலா செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டெலாம் வந்துட்டாங்க அண்ட் நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியில் சென்னா மசாலா வேணும்னா இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக என்னோடய ஸ்டைலில் சென்னா மசாலா செய்யறதுக்கு அந்த டீப் கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். நான் அன்றைக்கி பட்டர்லாம் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருந்தேன். ஹோல் ஸ்பைசஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன ஜாரில் நல்லா ரஃப்பாக அடித்து இந்த ஸ்டேஜில் ஆட். இதே மெத்தடை நீங்கள் குக்கரில் செய்கிறப்ப நல்லா எண்ணெய் மிதக்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி கடாயில் தான் வந்து செஞ்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். தக்காளியுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்க்காம அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து மிக்சியில் நல்லா விழுத அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இந்த கிரேவி அளவு 2 டயத்துக்கு யூஸ் ஆகும். மதியம் அண்ட் நைட்டுக்கு 4லேருந்து 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இதை விட அதிகமாக உங்களுக்கு கிரேவி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சென்னாவை அரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாடை போன அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு காரமும் மீடியமாக இருக்கும். ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் வேக வச்சுருந்த ஒயிட் சென்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு அண்ட் காரம்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்னா மசாலாவை காலையிலேயே பூரிக்கு நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்னா மசாலா வச்சு நைட்டு வரைக்கும் ஓட்டிடலாம். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் குக் பண்ணாமல் மதியத்துக்கு அண்ட் நைட்டுக்கு மாத்திரம் குக் பண்ணியிருந்தேன். இந்த மிட் மார்னிங்கில் ரொம்பவே வெயில் அதிகமாக அடிக்கும். ஒரு 12 மணி வாக்கில் இந்த மாதிரி கோல்டான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றப்ப நம்மளோட பாடிக்கு ரொம்பவே நல்லது அண்ட் நல்லா பாடியை கூலாகவும் வச்சுக்க முடியும். நீங்கள் எப்படி உங்கள் பாடியை கூலாக வச்சுப்பீங்க அண்ட் என்னென்னலாம் சாப்பிடுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். பீல் அவுட் பண்ண எல்லா வெள்ளரிக்காவையும் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தானே சாப்பிட போகிறோம். நக்ஷத்ரா சாப்பிடலை, அவள் வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அது கூட சால்ட் மட்டும் போட்டு அழகாக நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மினிட்ஸ் நல்லா சென்னா மசாலா கொதித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் மக்களே ரொம்பவே கலர்ஃபுல்லாக நம்மளோட சென்னா மசாலா சுட சுட ஆவி பறக்க தயாராக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் சென்னா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்மளோட ட்ரை கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைனா கூட நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி நம்ம ரொம்பவே அட்டகாசமான சமைச்ச லஞ்சை வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம குக் பண்ண ஒயிட் பலாவை வந்து அந்த பிளேட்டில் அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிரேவியை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சென்னா மசாலாவை சர்வ் பண்ணுறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அண்ட் அந்த கஸ்தூரி மேத்தியில் கூட எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகணும். அதுக்காக டேஸ்ட் பர்பஸ்க்காக எந்த ஒரு அன்ஹெல்தி இன்க்ரீடியண்ட்டும் இந்த சென்னா மசாலா ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பட்டர் நான், ஃபுல்கா, பரோட்டா இந்த மாதிரி டிஃபன் ரெசிபிஸ்க்கும்
ஒயிட் பலாவ், பிரியாணி இந்த மாதிரி லன்ச் ரெசிபிக்குமே ரொம்பவே ஒரு ஆப்டான சன்னா மசாலா ரெசிபி. எனக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப லேசியாக இருக்க டைமில் இந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரியான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ நானும் லன்ச் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாகோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.